நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட மூட் எப்படி இருக்குது? உங்களோட எமோஷன் எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க போகிறீங்க? இல்லை உங்களோட மென்டல் ஹெல்த்து, உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கா? டிப்ரெஷன் இருக்கா? இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த்து, உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கா? இல்லை சில விதமான அடிக்ஷன் இருக்கா? இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு என்ன? பொதுவாக இந்த மென்டல் டிஸார்டராக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மூடாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சொல்கிறது நம்மளோட மூளை தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு புத்தகம் அதுக்கு முக்கியமான காரணம் மூளை இல்லை, உங்களோட குடலுக்கும் உங்களோட மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் அப்படின்னு சொல்லுது. உங்களோட குடலை இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லுது. இந்த இரண்டாவது மூளை நம்ம முதல் மூளைன்னு சொல்லக்கூடிய பிரெயினுக்கு முன்னாடியே இந்த பரிணாம வளர்ச்சியில் உருவானது அப்படின்னு சொல்லுது. கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி பல ஆச்சரியமான தகவல் நம்ம குடல் பற்றினதும், நம்ம குடலை எப்படி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது அப்படின்ற ரகசியத்தையும் சொல்கிற ஒரு புத்தகம் தான் தி மைண்ட் கட் கனெக்ஷன். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு குடல் எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம்ன்றதை சொல்லித்தருது, அதை எப்படி நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுன்றதை சொல்லித்தருது. ரொம்ப முக்கியமாக எப்போவுமே பிரச்சனை வரட்டும்னு காத்து இல்லாமல் அந்த பிரச்சனையை முன்னாடியே சரி செய்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லித்தருது. இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம், வாழ்க்கையில் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, எல்லா துறையையும் பிரச்சனை வரட்டும் அப்படின்னு காத்து இல்லாமல் முன்கூட்டியே அதை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. இது ஆரோக்கியத்தை தாண்டி நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்குமே ரொம்ப பொருந்தும். அப்படி நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறதுன்னு கேட்டால் அங்கே தான் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வருது. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் சொன்னாலே உடனடியாக இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கேம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படின்றது எப்போவுமே ஸ்கேம்ன்றது கிடையாது. ஆனால் ஒரு இன்சூரன்ஸை ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு இன்சூரன்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு இன்சூரன்ஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் டிட்டோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிட்டோன்றவங்க ஒரு மாறுபட்ட இன்சூரன்ஸ் அட்வைசர். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹார்ட் செல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க, திரும்ப திரும்ப கால் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுறது ஒரு சிம்பிளான இன்சூரன்ஸ் அட்வைஸ். அந்த இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய மறைமுகமான எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக லேமேனுக்கு புரிகிற மாதிரி, சாதாரண மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பல இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணுறது எப்படி, அதில் எப்படி உங்களுக்கான இன்சூரன்ஸை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிட்டோன்றவங்க ஜெரோதா பேக்டு, IRDA அப்ரூவ்டு கன்சல்டேஷனை முதல்ல நீங்கள் ஃப்ரீ சர்வீஸாக எடுத்துக்க முடியும். அதற்கப்புறம் உங்களை கால் பண்ணி தொல்லையும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல இன்சூரன்ஸை நீங்கள் ஸ்கேம்னு நினச்சி எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போவே டிட்டோவோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் ஒரு ஃப்ரீ காலை புக் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றின நல்ல நாலேஜை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஹார்ட் செல் பண்ணாமல் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அது ஒரு பயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், முக்கியமான நபர்கிட்ட மாட்ட போகிறோம் அப்படின்னா அந்த பயம் இந்த இடத்துலையே வரும். ஏதாவது ஒரு நபரை பார்த்து அவங்கள்ட்ட காதல் வசப்பட்டாலும் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு இந்த இடத்துலையே நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அது இந்த இடத்த சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கும். நம்மளோட மூளை தலையில் தானே இருக்குது, ஆனால் இந்த உணர்வு மட்டும் ஏன் இந்த இடத்துல வருது? நான் கூட சின்ன வயசில் இது ரொம்ப ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உணர்வுகள் ஏன் இந்த இடத்துல தெரியுது? நான் ரொம்ப கான்ஷியஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு கணக்கு போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டயர்டான ஃபீல் எனக்கு மண்டைக்குள்ளே தான் வருது. அந்த உணர்வு இங்கே தான் வருது. ஆனால் இந்த மாதிரியான பயமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நம்ம வெயிட்டை சுற்றியே வருது? இந்த இடத்துல வரதுனால தான் நம்ம தப்பாக மனசு மூளைன்னு பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு நான் பெரிய புத்திசாலி மாதிரி யோசிப்பேன். ஆனால் இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே நம்ம உணரக்கூடியது எல்லாமே உண்மையாக இங்கே தான் உணர்கிறோம். நம்ம மூளை நம்மளை ஏமாற்றி இந்த இடத்துல காட்டல, இந்த இடத்துல தான் இந்த உணர்ச்சிகள் உருவாகவே செய்து அப்படின்னு சொல்கிறார். இங்கே அப்போ ஒரு மூளை இருக்கணும்ல? எஸ், இங்கே ஒரு மூளை நமக்கு இருக்குது. அந்த மூளையோட பேர் தான் ENS, என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? நம்மளோட குடல் மீது அமைந்திருக்கக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி நர்வஸ் செல் நம்ம குடலை சுற்றி இருக்குது.
நம்ம முதுகெலும்பில் கூட இவ்வளவு நர்வஸ் செல் கிடையாது. நம்ம ஆதி காலத்தில் நம்மளோட முதுகெலும்பை தான் மூளையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மூளையிலேயே இவ்வளோ நர்வஸ் செல் கிடையாது. அதை விட ஒரு சிறப்பான மூளையாக நம்மளோட குடல் உருவெடுத்துருச்சு. இதனால தான் நியூரோ சயின்டிஸ்டே இந்த குடலை லிட்டில் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பல இடத்துல செகண்ட் பிரெயின் அப்படின்னு இதை பற்றி பேசி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மூளைக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ரொம்ப சின்னதாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான காரணம், வெளியே இருக்கக்கூடிய சக்தியை ஒரு பொருள் வடிவத்தில் நமக்குள்ளே அனுப்புகிறோம். அதை நம்மளோட வயிறு செரிமானம் செஞ்சு அதுலேருந்து சக்திகளை பிரித்து எடுத்து ரத்தத்தில் கலக்குது. அதற்கப்புறம் பல உறுப்பு அதை எடுத்து நம்ம உடம்பை வளர வைக்குது. இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, வெளியிலேருந்து நம்ம வாய்க்குள்ளே போடக்கூடிய அந்த பொருள் சக்தியாக மாறணும். இந்த வேலையை செய்கிறது நம்மளோட குடல். இந்த வேலையை யார் கட்டளையிட்டு நம்ம குடல் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மூளை எந்த கட்டளையும் நம்ம குடலுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவாகவே மூளைகிட்டேருந்து சிக்னலே வராமல் தானாக ஒரு உணவை செரிமானம் செஞ்சுக்குது. இங்கே தானாக அந்த உறுப்பு இயங்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த செரிமானன்றது ஒரு உறுப்பு சார்ந்த ஒரு வேலை கிடையாது. நம்ம குடலில் உணவுப் பொருள் நகர்ந்து போகணுன்னா அதை சுற்றி இருக்கிற சில மசில் தொடர்ந்து அசைஞ்சு கொடுக்கணும். அப்போ இந்த மசிலை யார் அசைய வைக்கிறா அப்படின்னு பார்த்தா அதுவும் குடல் தான். இந்த குடல் அப்படின்றத ஒரு மூளைன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று. எப்போவுமே மூளை மட்டும்தான் அது வேலை செய்கிறத தாண்டி மற்ற உறுப்புகளையும் வேலை செய் அப்படின்ற கட்டளையை கொடுக்கும். அதே வேலையை நம்ம குடலும் செய்யுது. மூளையில் மட்டும்தான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மாதிரியான திரவங்கள் சுரக்கும். ஆனால் நம்ம குடல்லையும் இப்படிப்பட்ட திரவங்கள் சுரக்குது. அது ஆசிடாக இருக்கட்டும், என்சைம்ஸாக இருக்கட்டும், இப்படி பல திரவங்கள் நம்ம குடலில் எப்போ சுரக்கணும் அப்படின்றத அதுவே முடிவெடுத்து சுரக்கவும் வைக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த குடல் அப்படின்றது நம்ம மூளையோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. இதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நல்ல ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்துருப்போம், நிறைய கம்பெனிஸை பார்த்துருப்போம். எல்லா கம்பெனிக்கும் ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்மளோட முதுகெலும்பும் மூளையும் தான் அந்த ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க, பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை முடிவெடுப்பாங்க. ஆனால் எல்லா பிஸ்னஸ்க்கும் வேலை நடக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லை நிறைய மக்கள் உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸோ இருக்கும். அந்த ஆஃபீஸ் தான் நம்மளோட குடல். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்கும். இதுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபீட்பேக் மட்டும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரும். இப்படி வேலை நடக்கக்கூடிய ஃபேக்ட்ரிலையும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் தான் இஎன்எஸ் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். இந்த இஎன்எஸ் நம்ம குடலை தனியாக கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவும் ஒரு மூளை மாதிரி தான். அதுக்காக இது தனியாக இயங்கலை. அப்பப்போ இது ஹெட் குவார்ட்டர் கிட்ட, அதாவது நம்ம மூளைக்கிட்ட பேசிக்கிட்டும் இருக்குது. மூளை மட்டுமே நம்ம குடல்கிட்ட பேசுறது கிடையாது, நம்ம குடலும் மூளைக்கிட்ட பேசும். இப்படி அது பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நர்வை தான் வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ஹை ஸ்பீடான ஒரு கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய நர்வ். இங்கே 2 விதமான கம்யூனிகேஷனும் நடக்கும். முதல்ல மூளை நம்ம குடலுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வெளி உலகத்தை பார்க்கும். இப்போ நல்ல ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் நீ இருக்க, இல்லை நீ ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம் தரக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்க அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்மளோட குடலுக்கு சொல்லும். இப்படி சொல்லும் போது வெளியே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடல் மற்ற உறுப்புகளை செயல்பட வைக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு பயந்து இருக்கும் அப்படின்னா குடல் செரிமானத்தை குறைச்சிக்கும். ஒழுங்காக செரிமானம் பண்ணாது. சில சமயம் செரிமானமே வேணாம் அப்படின்னு உணவை வெளியே தள்ளும். நல்லா யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நபருக்கு முன்னாடி போய் உட்காந்து பாருங்கள். முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்கன்றதை கவனிச்சிருக்கீங்களா? இல்லை நிறைய பேர் இதை செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு செயல், அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய முக்கியமான காரணம் இருக்குன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன செயல் அது? பொதுவாக இப்படி ஸ்டேஜில் ஏறுறவங்க, முக்கியமாக முதல் தடவை ஏறுறவங்க, கொஞ்சம் பதட்டப்படுறவங்க என்ன செய்வாங்க? இல்லை நீங்களே என்றைக்காவது பதட்டப்படும் போது, கொஞ்சம் பயமாக இருக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய சொல்லுவாங்க? சிம்பிளான விஷயம், தண்ணி குடின்னு தண்ணியை கையில் கொடுப்பாங்க. ஏன் நம்ம தண்ணி குடிக்கிறோம்? ஏன் நான் பதட்டப்படும் போது தண்ணியை எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்றதை என்றைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? உண்மையான காரணம் தண்ணி குடிக்கிறது கிடையாது. இங்கே முக்கியமாக வேறு ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன தெரியுமா? நமக்கு எச்சில் சுரக்கவே சுரக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பதட்டப்படும் போதும் இல்லை நெக்ஸ்ட் டைம் பயப்படும் போதும் உங்கள் வாயை கவனித்து பாருங்கள். வாயில் எச்சில் சுரக்கவே சுரக்காது. வாய் ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும். நம்ம உண்மையாக தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட பயம் போகிறதுலாம் கிடையாது. வாய் காஞ்சி போயிடுது, அதனால தான் தண்ணி குடிக்கிறோம். வாய் ஏன் காஞ்சி போகுது? ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளோட குடல்.
இதுவும் ஒரு செரிமான உறுப்பு தான். இதில் வரக்கூடிய எச்சி என்னோட செரிமானத்துக்காக தான் சுரக்குது. அப்போது எப்போ நான் பயங்கரமான ஒரு சூழலில் இருக்கேன், பயந்து போயிருக்கேன், ஒரு ஆன்சைட்டியில் இருக்கேன், பதட்டமாக இருக்கேன், அப்போல்லாம் என் குடல் என்ன தெரியுமா சொல்லுது, இப்போ நீ உட்காந்து செரிமானம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, மற்ற வேலையை பாரு அப்படின்னு. ஏன்னா செரிமானம் பண்ணுறதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும். அந்த சக்தியெல்லாம் நான் இப்போ எடுத்துக்க போகிறதில்ல, உன் பிரச்சனையை முடிச்சுட்டு என்கிட்ட வா அப்படின்னு மற்ற உறுப்புக்கு அந்த சக்தியே கொடுக்குது. அதனால தான் செரிமான உறுப்புகள்லாம் வேலை செய்யாதீங்கன்ற ஒரு கட்டளையை கொடுக்குது. அதனால தான் வாய் நமக்கு ட்ரை ஆகுது. ஏன்னா எச்சி சுரக்க போகிறதில்ல அதுக்கப்புறம். அதனால தான் நம்ம தண்ணி கொடுக்குறோம். இல்லை, நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பயந்துட்டோன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் கழிஞ்சிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்துக்கும் கழியறதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? உண்மையாக நீங்கள் ஒரு பயங்கரமான பயத்தை பார்த்து பாருங்கள், கண்டிப்பாக டயரியா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா வயிற்றில் உணவு இருக்குது. அப்போ குடல் உடனடியாக நீ இதுக்கப்புறம் எந்த செரிமானமும் பண்ண தேவையில்ல, இருக்கிற ஃபுட்டெல்லாம் வெளியே அனுப்பு அப்படின்னு அனுப்புகிற ஒரு விஷயந்தான் டயரியா. இல்லை சில சமயம் ஏதாவது படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வாந்தி எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. பேய் படத்தில் கூட சம்டைம் காட்டுவாங்க. ஒரு பேயை பார்த்தோன்னா ஓடி போய் உட்காந்து வாந்தி எடுக்கிற சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வாந்தியும் இப்படி தான். இப்படி எப்போ வெளியில் சுச்சுவேஷன் சரியாக இல்லையோ மற்ற உறுப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை இந்த குடல் பண்ணுது. அதுக்கு மூளை சம்டைம் ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கும், வெளியே சுச்சுவேஷன் சரியில்லை பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு. அது அந்த சிக்னலை மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் வாய் ட்ரை ஆகணுமா, நீங்கள் வந்து டயரியா போகணுமான்ற எல்லா முடிவையும் குடலே எடுத்துக்கும். ரெண்டாவது ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் இது. அது குடல்லிருந்து மூளைக்கு போகிறது. குடல்லிருந்து மூளைக்கு என்ன கம்யூனிகேஷன் தேவை அப்படின்னு பார்த்தா நிறைய டேட்டாவை அனுப்புது. நம்ம குடலுக்குள்ளே போதுமான ஃபைபர் வந்திருக்கா, நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது பாக்டீரியா இருக்கா, நான் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப சத்து மிக்கதாக இருக்கா, இப்படின்றத தொடர்ந்து ஸ்டடி பண்ணி நம்ம குடல் நம்ம மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்படி அனுப்பக்கூடிய சிக்னல் எங்கடா போகுது மூளைக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட கான்ஷியஸ் பிரெயினுக்கு அது போகிறதே கிடையாது. நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயின் நம்ம சொல்லக்கூடிய நம்மளோட எமோஷனை உருவாக்கக்கூடிய பகுதிக்கு போகுது. இந்த பகுதியில் தான் நமக்கு எமோஷன் உருவாகுது, இந்த பகுதியில் தான் நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது, இந்த பகுதியில் தான் நான் இப்போ என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற அந்த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் அதுவும் உருவாகிட்டு இருக்கு. அப்போ என் குடலுக்கு நல்ல உணவை கொடுத்து, குடலுக்கு நல்ல ஃபைபரை கொடுத்து, நல்ல சத்துமிக்க உணவை கொடுத்து என் குடலில் இருக்கிற பாக்டீரியாவை பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னா அது தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்கும். நம்ம மூளை உடனடியாக சூப்பராக இருக்கே, சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும். திடீர்னு மூளையில் மோட்டிவேஷன் வரும். திடீர்னு எந்த வேலையை செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம், நான் அதை ஜாலியாக செய்ய போகிறேன் அப்படின்னு மூளை சொல்லும். திடீர்னு லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேனே அப்படின்னு மூளை சொல்ல தோணும். இதெல்லாம் சும்மா சொல்ல மாட்டோம், உண்மையாகவே நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பார்த்த உடனே இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம், லைஃபே மாறிடும். ஜஸ்ட் குடலுக்கு நல்ல உணவை போட்டால் இந்த குடல் கொடுக்கக்கூடிய சிக்னலை வச்சு மூளை சிறப்பாக செயல்படும், வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்கும், வாழ்க்கையவே அது மாற்றி விட்டுரும். இப்படி குடல்லேருந்து நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய செல்லை தான் நியூரோபாட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடலை சுற்றி நிறைய இந்த செல் இருக்கும். இது குடலோட அந்த தின் மெம்பரேனில் இருக்கக்கூடிய செல். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், இல்லை இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இவரோட வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். வயிற்றில் ஏதாவது உணவு வருதா, நீங்கள் ஒரு சூப் குடிச்சிட்டிங்களா, அந்த சூப்பு வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் எப்படிப்பட்ட கெமிக்கலாக மாறுதுன்றதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த சாப்பாடு நம்ம வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு பாக்டீரியா அதை சாப்பிட்டுட்டு எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் அது சுரக்குது, பாக்டீரியா சாப்பிட்டுட்டு பாக்டீரியா அதை என்னவா மாற்றுது அப்படின்றத ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பார். இது எல்லாமே நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு விதமான சிக்னலை நம்மளோட வேகஸ் நர்வ் மூலமாக பிரெயினுக்கு அனுப்புவார். இதெல்லாம் மோசமானதாக இருக்குது அப்படின்னு அவர் நினச்சார்னா வேறு விதமான சிக்னலை அனுப்புவார். அதனால தான் நீங்கள் ஏதாவது மோசமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வேணா இன்றைக்கி சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துறாதீங்க, சும்மா சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து சுகராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஃப்ரைடு சிக்கனாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு வேளை கூட நல்லா சாப்பிட்றது இல்லை, ஃபைபரே இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கும். எதுக்குடா வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு தோணும். ஏதாவது சின்ன விஷயத்தை பார்த்தா கூட ஐயோ என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்ல தோணும். ஆனால் எப்போ குடலை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்களோ பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது கூட இதை சரி பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் குடல் உங்கள் மூளைக்கு சொல்லக்கூடிய தகவல் தான். ஸோ லைஃப்பில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் குடல் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எதை பார்த்தாலும் குறை சொல்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, என் குடலுக்கு ஒழுங்கான சாப்பாடே நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த குடலை நான் 2வது மூளை அப்படின்னு சொல்லிட்டா, குடல் கவிதை எழுதுமா, குடலுக்கு ஞாபக சக்தி எவ்வளவு அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இந்த குடல் அதை விட முக்கியமான வேலையை செய்யுது.
நீங்கள் யாருன்றதே அதுதான் முடிவு பண்ணுது. என்னோடய கேரக்டர் என்னன்றதே அதுதான் முடிவு பண்ணுது. நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்க போகிறேன்றதை அதுதான் முடிவு பண்ணுது. எதனால் குடல் இதெல்லாம் முடிவு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் நம்மளோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து இந்த குடலோட பரிணாம வளர்ச்சியை நம்ம பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். நான் நிறைய தடவை மூளையோட பரிணாம வளர்ச்சி, உடம்போட பரிணாம வளர்ச்சியெல்லாம் பேசியிருக்கேன். இப்போ முதல் முறையாக இந்த குடலோட பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த குடலுக்கும் இந்த மூளைக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. ஏன் மூளை இருக்கும்போது, அதான் மூளையில் எமோஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் இந்த குடல் தனியாக ஒரு மூளையை வளர்த்துக்குச்சு? இந்த குடல் ஏன் தனியாக ஒரு எமோஷனை வளர்த்துக்குச்சு? மூளை இருக்கும்போது இந்த குடல் ஏன் இரண்டாவது மூளையாக மாறுச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கட்டாயம் வரணும். ஆனால் இந்த கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியே தப்புன்னு நான் சொல்வேன். இந்த கேள்வியை சரியாக கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க? அதான் குடல் இருக்குல்ல, அப்புறம் ஏன் மூளை உருவானது அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். அதான் குடலுக்கு எமோஷன் இருக்குல்ல, அப்புறம் ஏன் மூளை தேவையில்லாமல் எமோஷனை வளர்த்துக்குச்சு அப்படின்னு கேட்கணும். அதான் குடல் இருக்குல்ல, அப்புறம் ஏன் மூளை இரண்டாவது குடலை வளர்த்துக்குச்சு அப்படின்னு கேட்டால் தான் இந்த கேள்வியே சரி. சிம்பிளாக சொல்லணுன்னா குடல் தான் முன்னாடி வந்துச்சு, மூளை அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எனது குடல் முன்னாடி உருவானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்டோட பர்ஸ்பெக்டிவில் இதை பாருங்கள். நம்ம எல்லாரும் முதல்ல எப்படி இருந்தோம்? ஒரு செல் உயிரினமாக இருந்தோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது. அது கண்டிப்பாக ஒரு நிலைக்கு வந்திருக்கும். அந்த நிலையில் வெளியிலேருந்து உணவை சாப்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு மூளை இருந்துதான்னு கேட்டால் மூளை கிடையாது. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சென்ஸ் ஆர்கன் இருந்துதானா? இருக்கவே இல்லை. நம்ம உணவை எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ உணவை பகுத்தாய்வு பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுருது. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு உணவை கொடுத்தேன்னா இதை சாப்பிட்லாமா வேணாமான்ற முடிவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? கண்ணால் பார்த்து சொல்லலாம், நாக்கில் டேஸ்ட் பண்ணி சொல்லலாம், சில சமயம் தொட்டு பார்த்து கூட சொல்லலாம், மோந்து பார்த்து சொல்லலாம். இப்படி பல விதம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்மளோட சென்ஸ் ஆர்கனை பயன்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். அப்போ சென்ஸ் ஆர்கன் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடவே இல்லையான்னா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ நம்ம எப்படி சாப்பிட்டோம்? அப்போ நமக்கு எப்படி இது நல்ல உணவா, இது சேஃபா, டேஞ்சரா, இல்லை இது ஊட்டச்சத்து மிக்கதா அப்படின்றதுலாம் தெரியும்? அப்போ எப்படி தெரியும்னா, அப்போ தான் குடல் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்போ ஒரு உணவை குடலுக்குள்ளே போடுறீங்களோ அது அந்த உணவை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இது நல்லதா கெட்டதா, சேஃபா டேஞ்சரா அப்படின்றத வெளியே சொல்லும். அதுக்கு சில சிக்னலை அது ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நல்ல உணவுனா அது அலோவ் பண்ணும், என்னால் செரிமானமாகி அதுலேருந்து ஊட்டச்சத்தை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஒரு மோசமான உணவு அப்படின்னா சில சிக்னலை உருவாக்கி பக்கத்தில் இருக்கிற மசிலெல்லாம் புஷ் பண்ணி அந்த உணவை வெளியே அனுப்பிச்சிடும். அப்போது இப்போவே நம்ம நிறைய பார்த்துருப்போம்ல, நல்லா குடிக்கிறவங்க என்ன செய்வாங்க? குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாங்க. குடித்த உடனே வாந்தி வரத்துக்கு யார் காரணம்? குடித்த உடனே வாந்தி வரத்துக்கு காரணம் மூளைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. குடல் தான் குடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கெமிக்கலை, ரசாயனத்தை அலசி ஆராய்ஞ்சி இது வேலைக்காகாது, இது பாய்சன் அப்படின்னு வெளியே தள்ளுது. நம்ம நிறைய உணவை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு காரணமும் குடல் தான். ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது, ஆஹா இதில் பாய்சன் இருக்கும் பொழுது இதை உள்ளே இதுக்கப்புறம் அனுமதிக்க முடியாது, வெளியே தள்ளு அப்படின்னு வெளியே தள்ளுது. அப்போ குடல் ஆதி காலத்திலேருந்து, ஆதி காலம்னா மூளையே இல்லாத காலத்திலேருந்து இந்த வேலையை குடல் செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. நல்ல உணவு உள்ளே வந்தால் உள்ளே போகலாம், நீ எல்லா வேலையும் செய்யலாம், உள்ளே போய் அது சத்தாக மாறலாம். இல்லை மோசமான உணவு வந்தால் நீ வெளியே போயே ஆகணும். இதுக்கு அதை சுற்றி இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் அது பயன்படுத்தி ஆகணும். அதனால சில சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற உறுப்பை வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காலம் போக போக இது மட்டும் நமக்கு பத்தலை. அப்போ தான் இந்த சென்ஸ் ஆர்கன் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிது. கண் உருவானது, நமக்கு மூக்கு உருவானது. அப்போ வரக்கூடிய இந்த சிக்னலை வச்சு மூளை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பகுதியை உருவாக்குனது. எடுத்த உடனே அது கணக்கு போடுற பகுதியெலாம் கிடையாது, அது சின்னதாக எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. உணவில் இருக்கிற ஆபத்தை குடல் கட்டாயம் சொல்லிடும். ஆனால் வெளியே வேறு விதமான ஆபத்துகள் எப்போ உருவாக ஆரம்பிக்குதோ அப்போ புது புது சென்ஸ் ஆர்கன் இப்படி உருவாக ஆரம்பிச்சிது. அந்த சென்ஸ் ஆர்கனை பார்த்துட்டு மூளை ஒன்றும் பண்ணாது, பயத்தை கொடுக்கும், பதட்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி எமோஷனை மட்டும் கொடுத்தாலே போகிறோம், ஒரு மிருகத்தன்மை வாய்ந்த ஒரு மூளை நமக்கு உருவானது. இப்படி ஒரு மூளை உருவாகும் போது அந்த மூளை என்ன பண்ணும்? ஒரு புத்திசாலியான இன்ஜினியர்னா என்ன செய்வார்?
எப்போ ஏற்கனவே ஒரு மூளை மாதிரியான ஒரு உறுப்பு இருக்குல்ல, அது கூட இதை கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் யோசிப்பார். அப்படி தான் இயற்கை நமக்கு கனெக்ஷனை கொடுத்துச்சு. ஏன்னா ஏற்கனவே உணவை பார்த்துட்டு நிறைய சிக்னலை நம்மளோட குடல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது ஏற்கனவே அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நான் தனியாக ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்ல, அதுக்கிட்ட இருந்து டேட்டாவை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணலான்னு மூளை உருவானது. அதனால தான் மோசமான உணவை சாப்பிட்டா இந்த மோசமான சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதை பார்த்துட்டு அது மோசமான எமோஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு தெரிஞ்சதுலாம் நல்ல எமோஷன், கெட்ட எமோஷன். ஒரு எமோஷனை கொடுத்தா இவன் இந்த வேலையெல்லாம் செய்வான், இன்னொரு எமோஷனை கொடுத்தா இவன் இந்த வேலையை பார்த்து பயந்து ஓடுவான், ஒரு எமோஷனை கொடுத்தா சண்டைக்கு போவான். இவ்வளவு தான் அதுக்கு தெரியும். அப்போது வயிற்றுலேருந்து வரக்கூடிய சிக்னலையும் அப்படிப்பட்ட எமோஷனாக தான் அது பார்க்க ஆரம்பிச்சிது. மோசமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான சிக்னல் வருதா, அப்போ நம்மள்ட்ட எந்த எமோஷன் சூட் ஆகும்? பயத்தை கொடுத்து விடு, ஆன்சைட்டியை கொடுத்து விடு, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுன்னு அதை கொடுத்துச்சு. எதை கொடுத்தா இவன் இந்த வேலையை செய்ய மாட்டானோ அதை கொடுத்துச்சு. எப்போ இவன் ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்ல வயிறு நல்ல சிக்னலை கொடுக்குதோ இதை இவன் தொடர்ந்து செய்யணுமே, அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஹாப்பினஸை கொடுத்து விடு, ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து விடுன்னு அந்த மாதிரியான எமோஷனை கொடுத்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஒரு மோசமான உணவை சாப்பிட்டா ஏன் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிறேன், ஏன் சோகமாகிறேன், ஏன் பதட்டமாகிறேன் அப்படின்றதெல்லாம். ஆனால் இங்கே மேட்டர் என்னென்னா, மண்டையில் இருக்கிறது மட்டும் மூளை கிடையாது, வயிற்றில் இருக்கிறதும் மூளை. இது மட்டும் பரிணாம வளர்ச்சி அடையாது, வயிற்றில் இருக்கிறதும் அடைய ஆரம்பிக்கும். அப்போ வயிற்றில் இருக்கிற மூளை என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, நான் மோசமாக சாப்பிட்டா மூளை ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ நம்ம இதை ரிவர்ஸ்லேயும் புரிஞ்சுக்கலாம் போலையே. மூளை ஸ்ட்ரெஸ் ஆனால் என் வயிற்றில் இருக்கிற உணவு மோசமானதுன்றதை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு மூளையிலேருந்து அது டேட்டாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிது. இங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. இவ்வளவு நேரம் இந்த கதையை சொன்னது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடை சாப்பிடணும். நல்ல சாப்பாடை சாப்பிட்டா என்ன நடக்கும்? அதுக்கடுத்து நல்ல சிக்னல் குடல்லேருந்து மூளைக்கு போகும். அப்போ மூளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கிற மாதிரியும் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அதோடு இது முடிகிறது கிடையாது. அங்கேருந்து சிக்னல் திரும்ப உங்களோட குடலுக்கு தான் வருது. அப்போ சந்தோஷமான சிக்னல் மூளையிலேருந்து வரப்போ குடல் நினைக்குது, ஆஹா நம்ம நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ருக்கோம், தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுது. இங்கே மேட்டர் என்னென்னா, எப்போ மூளையிலேருந்து சந்தோஷமான சிக்னல் வரலையோ அப்போ குடல் அது என்னத்தை சாப்பிட்டாலும் அது மோசமான சாப்பாடுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் மூளையை ஸ்ட்ரெஸ்டாகவே வச்சுருந்தீங்கன்னா வயிற்றில் நீங்கள் நல்ல சாப்பாடை சாப்பிட்டாலும் குடல் என்ன நினைக்கும்னா, மூளை ஸ்ட்ரெஸ்ஸை இப்போ நமக்கு கொடுக்குது, செரிமானத்தை நம்ம நிறுத்தணும் அப்படின்ற முடிவெடுக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை வெளியே தள்ளி ஆகணும்னு செரிமானத்தை நிறுத்தும். செரிமானத்தில் குளறுபடிகளை உண்டு பண்ணும். இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, நான் சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சாப்பாடா மோசமான சாப்பாடா அப்படின்றத மூளையில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு குடலால் புரிஞ்சிக்க முடியும். 2வது காரணம் என்னென்னா, மூளையில் ஸ்ட்ரெஸ் உருவானதுன்னா நம்ம வேலை செய்யாமல் இருந்தால் தான் மற்ற உறுப்புகள் நல்லா வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சிது. ஏன்னா அப்போ நமக்கு எனர்ஜி தேவையில்லை, மற்ற உறுப்புக்கு எனர்ஜி போகும், அது நல்லா செயல்படும், அதனால தப்பிச்சு ஓட முடியும், இல்லை சண்டை போட முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால அப்பையும் அது ஒழுங்காக வேலை செய்ய வேணாம் அப்படின்னு வேலையை நிறுத்த ஆரம்பிச்சிது. சரி, இது எதுக்கு நான் சொல்கிறேன்? ரொம்ப சிம்பிள். நம்ம ஆதி காலத்தில் எதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஆதி காலத்தில் நமக்கு வந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு எதிரியை பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும், ஏதாவது ஒரு ஆபத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஆனால் வெளியே வரக்கூடிய ஒரு ஆபத்து, ஒரு மிருகம், ஒரு எதிரி கூட்டம், இது எல்லாம் 24 மணி நேரமும் என் கூடயே உட்கார்ந்துருக்காது. அது வரும், ஒரு பிரச்சனை வரும், அங்கே நான் ஒன்று சண்டை போடுவேன், இல்லை தப்பிச்சு ஓடுவேன். அங்கேருந்து சண்டை போட்டு அங்கே சண்டையில் ஜெயிச்சிட்டேன்னா ஸ்ட்ரெஸ் போயிடும், தப்பிச்சு ஓடிட்டாலும் ஸ்ட்ரெஸ் போயிடும், இல்லைனா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அப்போ ஆக மொத்தத்தில் நான் உயிரோடு இருந்தேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் நேரத்தில் என்னை விட்டு போகுது. இப்படி இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கோ அப்போ குடல் ஒரு விதமாக உருவானது. ஸ்ட்ரெஸ் எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு தான்ப்பா இருக்கும், அதனால நான் செரிமானத்தில் குளறுபடியை உண்டு பண்ணுறது உயிருக்கு ஆபத்து கிடையாதுப்பா. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கும், இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் இருக்கும், இல்லை ஒரு ஹாஃப் டே கூட வச்சுக்கோயேன். இந்த ஹாஃப் டேக்கு தான் இவன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க போகிறான். அப்போ ஹாஃப் டேக்கு நான் என்னோட வெயிட்டை ஷட் டவுன் பண்ணேன்னா என்ன பிரச்சனை ஆகிட போகுது, திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு அது ஒரு முடிவு எடுத்துச்சு. அதனால தான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ அது வெயிட்டை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருக்குது. ஏதாவது ஒரு டெட்லைன் இருக்குது, பாஸ் நம்மளை திட்டுவாருன்னு இருக்குது, பிடிக்காத வேலைக்கு போகணுன்னு இருக்குது, பிடிக்காத நபரோட வாழணும்னு இருக்குது. இப்படி எப்போவுமே ஸ்ட்ரெஸ் சைக்காலஜியாக மாறினதுக்கப்புறம், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறினதுக்கப்புறம் குடல் அதுக்கேற்ற மாதிரி மாற முடியாது. குடல் எவால்வ் ஆனது நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில். அப்போ அங்கே இருந்த குடல் அப்படியே இருக்கும்போது மூளைக்கு மட்டும் விதவிதமான ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா குடல் அதே ப்ரோக்ராமில் தான் வேலை செய்யும். ஸ்ட்ரெஸ் வந்தால் ஆஃப் பண்ணும்ப்பான்னு ஆஃப் பண்ணிடும்.
அது ஆஃப் பண்ணதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில். ஆனால் இப்போ 24 மணி நேரமும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம முதுகுலேயே போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா இந்த குடலுக்கு தெரியாது நம்ம இவன் 24 மணி நேரமும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான், நம்ம ஆதி காலத்தில் என்ன பிளான் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பான், அதனால நம்ம ஆப்ரேஷனை ஷட் டவுன் பண்ணலாம், சில குளறுபடிகளை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இப்போ இவன் 24 மணி நேரமும் வச்சிருக்கிறதுனால நம்ம அப்படி பண்ண முடியாது, மாற்றிக்கணும்லாம் யோசிக்காது, பழைய ப்ரோக்ராம்லேயே ரன் ஆகும். அதனால குடல் ரீதியான நிறைய பிரச்சனை நமக்கு வருது. ஏன்னா அது 24 மணி நேரமும் ஷட் டவுன் ஆகிறதுக்காக உருவானது கிடையாது, கொஞ்ச நேரம் ஆகிறதுக்காக உருவான ஒரு ரெஸ்பான்ஸ். இப்போது இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே இந்த எவால்யூஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. குடலோட ஆரோக்கியத்துக்கு நல்ல நல்ல சாப்பாடு மட்டும் முக்கியம் கிடையாது, நல்ல மைண்ட் கண்ட்ரோலும் முக்கியம். உங்கள் மூளையை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல நான் சொல்லியிருந்தேன் ஃபைபர் ரொம்ப முக்கியம், நல்ல ஊட்டச்சத்து முக்கியம்னு. ஆனால் அதை தாண்டி உங்கள் மூளை ஆரோக்கியமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும். உங்கள் மூளையை கான்ஷியஸாக நீங்கள் ரெடி பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி இருந்தீங்கன்னா குடல் ஆரோக்கியமாக இருக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா லைஃப்பில் பல இடத்துல நீங்கள் முன்னேறுவீங்க. நம்ம மூளைக்கும் குடலுக்கும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப வேகமாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மூளைக்கும் குடலுக்கும் இந்த நர்வ் இருக்கிறது இருக்கட்டும், இந்த நர்வ் மூலமாக யார் இன்ஃபர்மேஷனை அனுப்புகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் பல ஆயிரம் கோடி பாக்டீரியாஸ் இருக்குது, அதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன நம்பர் சொல்லணுன்னா 100 ட்ரில்லியன் பாக்டீரியா. ரொம்ப கம்மியாக தான் இந்த நம்பரை இப்போயும் நான் சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மனித செல்லுக்கும் 1.3 பாக்டீரியா நம்ம வயிற்றில் இருந்துக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் நம்ம உடம்புல இருக்கிற மனித செல்லை விட பாக்டீரியா தான் அதிகம். அப்போது நம்ம சொல்கிறது பாக்டீரியாவோட ஒரு கூட்டு உணர்வு தான். நம்ம தனி ஒரு மனிதன் கிடையாது, நம்ம பல ஆயிரம் கோடி பாக்டீரியாவோட ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸுக்கு நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது, அதுதான் நம்மளோட ஹியூமன் செல் அப்படின்றது ஜஸ்ட் அந்த பாக்டீரியா எல்லாம் கட்டி வச்சிருக்கிற ஒரு வீடு தான். சரி, இந்த பாக்டீரியா ஏன் வயிற்றில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இந்த பாக்டீரியாவை பெருசாக யாரும் பெருசுபடுத்தலை. ஒன்று, சில வகையான பாக்டீரியா எந்த தொல்லையும் கொடுக்காது, வயிற்றில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில வகையான பாக்டீரியா நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அதெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஆனால் ரீசெண்டாக தான் இந்த பாக்டீரியா அதோடு நிற்கிறது கிடையாது, இது சும்மா நம்ம வயிற்றில் இருக்கிற ஒரு உயிர் கிடையாது, இதுதான் நம்ம அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதுக்கும் நமக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கொடுத்தல் வாங்கல் பணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம்? நம்ம இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுக்குறோம், ரொம்ப சேஃபாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது நமக்கு என்ன திரும்ப கொடுக்குது? நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு முக்கியமான விஷயத்தை நமக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்மளோட செரிமானத்துக்கும் நம்மளோட மெட்டபாலிசமுக்கும் அதிகமாக உதவி பண்ணுறது இந்த பாக்டீரியா தான். ஒரு காய்கறியை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபைபரை நம்மளால் செரிமானம் பண்ணவே முடியாது. அந்த ஃபைபர் எல்லாத்தையும் செரிமானம் பண்ணுறது இந்த பாக்டீரியா தான். நம்மளால் செரிமானம் பண்ண முடியாது, அந்த ஃபைபர்லாம் வெளியே போயிட்டு போகுது, எதுக்கு பாக்டீரியான்னு ஒன்று இருந்து அது இதெல்லாம் செரிமானம் பண்ணணுன்னு கேட்டால் அது சும்மா இதை சாப்பிட்டுக்கிட்டு இல்லை, சாப்பிட்டுட்டு பை ப்ராடக்டாக ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஃபேட்டி ஆசிட் நமக்கு எதுக்கெல்லாம் உதவியாக இருக்குன்னா நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. ரொம்ப மோசமான சில கிருமி தொற்று நமக்கு வந்ததுன்னா இந்த ஃபேட்டி ஆசிடை வச்சு தான் நம்ம இம்யூனிட்டி ஃபைட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த ஃபேட்டி ஆசிட் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, நம்ம குடலில் ஒரு முக்கியமான கவசமாக இந்த பாக்டீரியா தான் இருக்குது. நம்ம குடல் செவுரை ஒட்டி இந்த பாக்டீரியா நிறைய இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா எந்த ஒரு உணவுப் பொருள் குடலில் போனாலும் அதில் ஒரு நச்சுத்தன்மை இருந்தாலும் சரி நேரடியாக ரத்தத்தில் கலக்காமல் இந்த பாக்டீரியா தடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட ரத்தத்தில் அது கலக்க விடும். எப்போ இந்த பாக்டீரியா நிறைய நம்மளோட குடல் செவுரில் இருக்கோ அதை நம்ம டைட் கட்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதை தான் நம்ம லீக்கி கட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீக்கி கட்னா ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது நல்லதா கெட்டதானலாம் பார்க்காம நேரடியாக ரத்தத்தில் கலக்கிறது தான் லீக்கி கட். சில சமயம் சில பாய்சனஸான ஒரு மெட்டீரியலை நம்ம சாப்பிட்ருப்போம், ஆனால் ஒன்றுமே ஆகாமல் வெளியே வந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாக்டீரியா தான். ஒருவேளை இந்த பாக்டீரியா கம்மியாக இருந்தால் கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை சாப்பிட்டாலே நமக்கு நிறைய உடம்புல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பாக்டீரியா பண்ணக்கூடிய மூணாவது ரொம்ப 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 முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அது எல்லாமே ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. நிறைய கெமிக்கலை தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சாப்பாடு போட போட புது புது கெமிக்கலை அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இதில் நிறைய விதமான பாக்டீரியா இருக்குது. ஒரு சில பாக்டீரியா ஒரு விதமான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும், வேறு சில பாக்டீரியா வேறு விதமான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். சரி, என்னெல்லாம் கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோவில் சொன்னேன், செரோட்டோனின் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை 90% இந்த பாக்டீரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒருவேளை இந்த பாக்டீரியாவே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் 90% சந்தோஷத்தை நீங்கள் மறந்துட வேண்டியதான். நம்ம இவ்வளவு நாளாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டோப்பமைன் அதுவுமே இந்த பாக்டீரியாவால் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது தான். இதை விட டசன் கணக்கான கெமிக்கலை நம்மளோட இன்ஃப்ளமேஷனுக்காகவும் நம்மளோட இம்யூனிட்டிக்காகவும் இந்த பாக்டீரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த பாக்டீரியா உருவாக்கக்கூடிய கெமிக்கல்லாம் சும்மா குடல்லையே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த கெமிக்கலை 2 விதமாக மூளை புரிஞ்சுக்கும். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரோபாட் செல் என்ன பண்ணுன்னா, இந்த கெமிக்கலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி சிக்னலை மூளைக்கு கொடுக்கும். இப்போ குடலில் டோப்பமைன் வந்துருச்சுப்பா அப்படின்னா மூளை ஒரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கும். குடலில் நிறைய செரோட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னா மூளை இன்னொரு விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடலே டைரெக்டாக ரத்தத்துலேயும் இந்த கெமிக்கலை பரவ விட்டு ரத்தத்தின் மூலமாகவும் மூளைக்கு கம்யூனிகேட் பண்ணும். அப்போ வெயித்தில் எப்படிப்பட்ட கெமிக்கல் சுரக்குதோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃபே நமக்கு கிடைக்கும். இப்போது 2 விதமான பாக்டீரியா இருக்குது. நல்ல பாக்டீரியா அதிகமாக இருந்ததுன்னா இப்படி நல்ல நல்ல உணர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் கெட்ட பாக்டீரியா அதிகமாக இருந்ததுன்னா என்ன நடக்கும்? அங்கே தான் நமக்கு ஆங்ஸைட்டி வருது, ஸ்ட்ரெஸ் வருது, இம்யூனிட்டியில் கோளாறு ஏற்படுது. இந்த நல்ல பாக்டீரியாவையும் கெட்ட பாக்டீரியாவையும் எப்போ நம்ம அடைகிறோம்? நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த பாக்டீரியாலாம் எப்போ போணுது? இதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் உங்கள் வயிற்றில் எப்படிப்பட்ட பாக்டீரியா வரணுன்றதை தீர்மானிக்குது. இல்லை டைரெக்டாக சொல்லணும்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் நீங்கள் யாருன்றதை தீர்மானிக்குது. நான் நிறைய சுகர் நிறைந்த ஃபுட்டு, ஃப்ரைடு ஐட்டம் இதை தான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா தான் அதிகமாக வளரும். அப்போ நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, ஆன்சைட்டியோடு இருப்பீங்க, லைஃப்பில் ஒரு புடிமானமே இல்லாமல் இருப்பீங்க, நிறைய உடல் உபாதைகளும் உங்களுக்கு வரும். அது ரொம்ப சகஜமான விஷயம். இல்லை, நான் ஒவ்வொரு உணவுலேயும் நிறைய ஃபைபர் எடுத்துப்பேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிறைய ஃபெர்மெண்டட் ஃபுட் எடுத்துப்பேன் தயிர் மாதிரின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட நல்ல பாக்டீரியாவுக்கு அது உணவாக போகும், அது அதிகமாக வளரும். அது அதிகமாக வளர்ந்தது அப்படின்னா உங்களோட ஃபீலிங் வேறு விதமாக இருக்கும். இது எங்கேருந்து துவங்குது அப்படின்னு பார்த்தா அடுத்து இன்னொரு காரணம் இருக்குது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட எக்ஸ்போஷரை அடைஞ்சோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வயிற்றில் எந்த மாதிரி பாக்டீரியா இருக்கும் அப்படின்ற முடிவும் ஏற்படுது. நம்ம பிறக்கும் போது அம்மாவோட ஒரு பிறப்புறுப்பு மூலமாக வெளியே வரும்போது அங்கேயே நிறைய பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். அதன் மூலமாகவே இந்த நிறைய நல்ல பாக்டீரியா உள்ளே போயிடுது. இல்லை, 2வது, நம்ம அம்மா கிட்ட தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களோட மார்பகத்திலேருந்து இந்த பாக்டீரியாவை நிறைய எடுத்துக்கிறோம். அதுலேருந்தும் நல்ல பாக்டீரியா உள்ளே போகுது. ஆனால் இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலில் ஆலியோசாச்சுரைட்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்டை குழந்தையால் செரிமானம் பண்ணவே முடியாது. அப்போ ஏன் இது தாய்ப்பாலில் சுரக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய்ப்பால் குழந்தைக்கே கிடையாது. அது நேராக வயிற்றுக்கு போய் வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு மட்டும் உணவாக மாறும். இந்த ஆலியோசாச்சுரேட்ஸ் மாதிரியான காம்பனன்ட் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவால் மட்டுமே சாப்பிட முடிஞ்ச உணவு. அப்போ ஆரம்ப சில காலத்துக்கு நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய வெறும் நல்ல பாக்டீரியா மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழும், கெட்ட பாக்டீரியாலாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குழந்தையாக இருக்கும் போதே நான் கற்றுக்கிறேன், நல்ல பாக்டீரியாவுக்கு நான் சாப்பாடு போடுவேன், நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு. அப்பையிலேருந்தே தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் வளர வளர தான் நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம், கெட்ட பாக்டீரியாவுக்கு சோத்தை போட்டு நல்ல பாக்டீரியாவை கொல்கிறோம். இது கொஞ்சம் கூட எந்த விதத்துலேயும் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இந்த நல்ல பாக்டீரியா இவ்வளோ முக்கியம்னா, இந்த நல்ல பாக்டீரியாவை உடம்புல நிறைய தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை நிறைய வளர்க்குறதுக்கும் அதை பார்த்துக்கிறதுக்கும் என்ன செய்யணும்? சிம்பிளாக குயிக்காக இந்த ஆத்தர் சொன்ன சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம சாப்பாட்டு மூலமாக மட்டும்தான் அதை நம்மளால் வளர்க்க முடியும். அப்போ சாப்பாடு எப்படி இருக்கணும்னா, நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஃபைபர் எதுலேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும்? நிறைய பிளான்ட் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கும். ஒரு சிம்பிளான ரூலை இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரத்தில் 30 வகையான பிளான்ட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ருக்கணுமா. ஒரு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே 30 வகையான பிளான்ட் ஃபுட்டாக இருக்கணுமா. அது வேர் சார்ந்ததாக இருக்கட்டும், கீரை சார்ந்ததாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும். அப்படி தான் நம்ம பழங்காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதில் நிறைய விதமான ஃபைபர் இருக்கும். ஒவ்வொரு ஃபைபரும் ஒவ்வொரு விதமான பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கும். அது முக்கியமாக நல்ல பாக்டீரியாவுக்கு மட்டும் உணவாக இருக்கும். அதனால் நிறைய நல்ல பாக்டீரியா உங்கள் உடம்புல வளரும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்ணும். அது ஃபிஷ்ஷாக இருக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீடாக இருக்கலாம். எதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும். தேவையில்லாமல் ஒரு டாக்டர் சொல்லாமல் நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கவே கூடாது. ஒரு பேக்கெட்டில் வரக்கூடிய அல்ட்ரா ப்ராசஸ்ட்
ப்ராசஸ்டு ஃபுட் எதையும் நீங்கள் சாப்பிடவே கூடாது. சாக்லேட்ஸாக இருக்கட்டும், கேக்ஸாக இருக்கட்டும், அது எதில் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலனா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இல்லை சிம்பிளாக உங்கள் கிச்சனில் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் உங்களோட பேக்கெட் ஃபுட்டில் இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டுக்கும் அந்த பொருளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பொட்டேட்டோவே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா அதில் ஃப்ரூட்டே இருக்காது, ஆனால் ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது சாக்லேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ கெமிக்கல் கலர்லாம் இருக்கும், ஆனால் அதில் சாக்லேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது. சிம்பிளாக இந்த ரூலை வச்சுக்கோங்க. நீங்கள் மீட் சாப்பிடும்போது கூட ப்ராசஸ் பண்ணாத மீட்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு லோக்கலி அவைலபிள் மீட்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். எங்கேயாவது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த மீட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாரு, அதுதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரும் நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதில் இருக்கிற அஸ்பாரடைம் மாதிரியான விஷயங்கள் உங்கள் உடம்புக்கு 0 கேலரியை தான் கொடுக்கும், ஆனால் கட்டுக்கு அது இனர்ட்டாக இருக்கிறது இல்லை. உங்களோட கட் பாக்டீரியா கூட போய் அது ரியாக்ட் பண்ணுது, அதை பெரிய அளவில் அழிக்குது. ஸோ இந்த 0 கேலரி சுகரை கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இந்த 0 கோக்கு, டயட் கோக் அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு நாள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ப்ரீபயோட்டிக் ஃபுட் நிறைய நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரீபயோட்டிக்னா கடையில் போனால் சின்ன சின்ன ஷார்ட் மாதிரி இருக்கும், அதை வாங்கி குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்லேயே ஃபெர்மெண்டட் ஃபுட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பழைய சோறாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கும், கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த வயிற்றில் இருக்கிற குடலுக்கும் ஒரு மூளை இருக்குது அப்படின்னா அதோட ஞாபகங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதால் கவிதை எழுத முடியுமான்னு கேட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ சொல்கிறேன், இந்த கேள்வியே கேளுங்க. குடலுக்கு ஒரு மூளை இருக்குது அப்படின்னா குடலும் மூளை மாதிரினா அதுக்கு ஞாபகங்கள் உண்டா அப்படின்னு கேளுங்க. ஞாபகங்கள் உண்டு. குடலில் வரக்கூடிய அனைத்து உணர்வுகளும் தான் உங்களுக்கு மூளையில் ஞாபகமாக மாறுது. நம்ம மூளையில் ஞாபகத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பகுதி ஹிப்போகேம்பஸ். ஒரு சின்ன கடல் குதிரை மாதிரி மூளையில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதோட வேலை என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஞாபகத்தையும் சேகரிக்கிறது. ஆனால் வெறும் ஞாபகத்தை சேகரித்து அது என்ன பண்ண போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆதி காலத்திலேருந்து நமக்கு ஞாபகங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சு? ஒரே ஒரு காரணத்துக்கு தான். இந்த உலகத்தில் ஒரு உயிரினத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் உருவாயிருக்கு இந்த பரிணாம வளர்ச்சியில் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளால் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு எதுவும் நடக்கிறது கிடையாது. இவன் ரொம்ப திறமசாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம் எதுவும் நடக்கிறது கிடையாது. எதுக்காக பரிணாம வளர்ச்சி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குது? ரொம்ப சிம்பிள், நம்ம உயிர் பிழைத்து இருக்கணும். உயிர் பிழைத்து இருந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம இனப்பெருக்கம் பண்ணணும். நான் எப்போ உயிர் பிழைத்து இருக்கணும் அப்போ தான் என்னால் இனப்பெருக்கம் பண்ண முடியும். எப்போ நான் இனப்பெருக்கம் பண்ணுறனோ அப்போ தான் என்னோட இனம் தொடர்ந்து உயிரோடு இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா என்னோட மூதாதையர் எல்லாரும் உயிர் பிழைத்து இருந்தாங்க அவங்க இனப்பெருக்கம் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு தான் அது காட்டுது. அப்போ இயற்கையோட முக்கியமான நீதியே நீ உயிர் பிழைத்து இருக்கணும், அப்போ தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவேன். அப்போ நமக்கு மெமரி வருதுன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நமக்கு ஞாபகங்கள் இருக்குன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது நம்ம உயிர் பிழைத்து இருக்கணுன்றது தான். அப்போ ஞாபகம் நமக்கு உயிர் பிழைக்க உதவணும்னா அந்த ஞாபகம் என்னவா இருக்கணுன்றதை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நமக்கு எதுக்கு ஞாபகம் உருவானதுன்னா ஒரு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கணும். போன தடவை இந்த விஷயம் எனக்கு நல்லதை கொடுத்துச்சா மோசமானதை கொடுத்துச்சா? ஒரு நெருப்பை தொடுறேன், உடனடியாக அது என்னோட ஞாபகமாக போகுது. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்? நெருப்பதுக்கப்புறம் தொடக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறேன், உடனடியாக அது என்னோடய ஞாபகத்தில் போய் சேர்ந்துடுது. அடுத்த தடவை அதை நான் திரும்ப செய்கிறேன். இப்படி தான் நம்ம மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போது ஞாபகங்கள் எல்லாம் வெறும் ஞாபகம் கிடையாது, அது கூட அது நல்லதா கெட்டதான்ற ஒரு உணர்வை சேர்க்கணும். இப்போ நல்லதா கெட்டதான்றதை யார் சொல்கிறா? முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நம்மளோட கட் தான், நம்மளோட குடல் தான். கட் தான் நிறைய ஃபீலிங்கை கொடுக்குது, நிறைய ஆங்ஸைட்டியை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த எமோஷன் மூலமாக இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லதா கெட்டதான்னு நம்ம மூளைக்கு சொல்லுது. மூளையும் தனியாக இந்த எமோஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நடக்கிற நிகழ்வு நல்லதா கெட்டதான்னு சொல்லுது. இந்த கட்டும் இதே மாதிரி சிக்னலை கொடுத்து மூளைக்கு இந்த எமோஷனை உண்டு பண்ணுது. அப்போது நான் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த நிகழ்வு கூட பயம் அப்படின்ற ஒரு உணர்வை அட்டாச் பண்ணி நான் மெமரியாக சேவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நான் நினப்பேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இருட்டுக்கு போகிறேன், அந்த இருட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருது அப்படின்னா அதுக்கப்புறம் இருட்டை பார்த்தாலே பயம் வரணும்னு மூளை ரெக்கார்ட் பண்ணிக்கும்.
இப்போ மூளை ஏற்கனவே பயத்தை கொடுத்துருந்தாலும் இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணோம், இல்லை மூளை நார்மலாக தான் இருந்துச்சு, இந்த குடல் தான் பயத்தை கொடுத்துருந்தாலும் அது அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது கூட, ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது கூட, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை மோசமான நிகழ்வாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்பன்னா நம்ம குடல் மோசமான சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருந்தா. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் ரொம்ப நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கேன், அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மோசமான சாப்பாடாகவே இருக்குது. காலைல நீங்கள் அந்த பாலில் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்கோஸ், இப்படி சுகர் அள்ளி போட்டு குழந்தைக்கு காலையிலே கொடுத்துட்றோம். இப்போ அந்த குழந்தை வயிற்றில் தொடர்ந்து என்ன மாதிரி பாக்டீரியா வளரும்னா, இந்த சுகரை சாப்பிட்டுட்டு வளரக்கூடிய பாக்டீரியா வளரும். அது கெட்ட பாக்டீரியா. அப்போ அது தொடர்ந்து அந்த குழந்தைய ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஒரு என்வரான்மெண்ட்டில் வச்சுருக்கோம், ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம், இல்லை ஆன்சைட்டி நிறைந்த ஒரு மைண்ட் செட்லேயே வச்சுருக்கோம். இப்போ இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கும் போது அங்கே நிறைய ஞாபகங்கள் ஏற்படும். அந்த ஞாபகத்தை மூளை எப்படி ஞாபகம் வச்சுக்கும்? இந்த குடல் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆன்சைட்டியாகவும் தான் ஞாபகம் வச்சுக்கும். அப்போ அந்த குழந்தை நாளை பின்ன ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலே பயமும் பதட்டமும் தான் வருமே தவிர ஒரு ஆர்வம் வராது, மோட்டிவேஷன் வராது, சந்தோஷம் வராது. அப்போது நிகழ்வு மோசமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, நல்ல நிகழ்வை கூட மோசமாக மாற்றும் இந்த குடல். இப்போ நான் முதல்ல சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் வாழ்க்கையிலேயே நீங்கள் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, வாழ்க்கையில் சாதனை புரிவீங்க அப்படின்லாம் சொன்னேன். ஆரம்பத்தில் இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொல்லும்போது ஏதோ ஒரு ஹூக் லைனை போட்டு விட்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் இப்போ புரியுதில்ல, எப்போ உங்கள் குடல் ஆரோக்கியமாக இல்லையோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப 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 கம்மி. இந்த குடலை பற்றி பேசணுன்னா நம்ம பேச வேண்டிய 2 முக்கியமான வார்த்தை இருக்குது. ஒன்று ஆன்சைட்டி, இன்னொன்று டிப்ரெஷன். பதட்டமும் டிப்ரெஷனும். இந்த பதட்டமும் டிப்ரெஷனும் எங்கேருந்து வருது? நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோன்னா, இந்த பதட்டமாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே மூளை சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மூளையில் சுரக்க வேண்டிய சில ஹார்மோனில் வரக்கூடிய கோளாறு அப்படின்னு நினைக்கிறோம். கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் ரீசெண்டான ஸ்டடி என்ன தெரியுமா சொல்லுது? இந்த ஆன்சைட்டியாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், இது எதுவும் நம்ம மூளை சார்ந்த பிரச்சனை கிடையாது, முழு உடம்பு சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. அந்த முழு உடம்புல மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்னென்னா அது நம்மளோட குடல். இந்த ஆன்சைட்டிக்கும் டிப்ரெஷனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் செரோட்டோனின். இந்த செரோட்டோனினை கொடுத்தாலும் நிறைய பேருக்கு ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் குறையிறதில்ல அப்படின்றத கவனிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஆன்சைட்டி, டிப்ரெஷன் யாருக்கு செரோட்டோனின் கொடுத்து குறையிலையோ அவங்கள ஸ்டடி பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனுக்கான ட்ரிகர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் அதிகமாக அவங்க உடம்புல தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்ஃப்ளமேஷனுக்கும் இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், அவங்க குடலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ். நல்ல பாக்டீரியாவை விட கெட்ட பாக்டீரியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டிஸ்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ இந்த நல்ல பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடம்புல. அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அது கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட பாக்டீரியா லிப்போபாலிசாச்சுரைட்ஸ் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரத்தத்தில் போய் கலந்துருது. அது நம்ம ரத்தத்தில் கலந்தால் நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று இந்த செரோட்டோனின் அண்ட் டோபமைனோட அளவை அது ரொம்ப குறைக்குது, அதனால நமக்கு டிப்ரெஷன் வருது. ரெண்டாவது நம்ம ஹிப்போ கேம்பஸோட வளர்ச்சியை அது தடை செய்யுது, அதில் புது புது நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறத அது தடுக்குது. மூணாவது நம்ம மூளையில் பயத்தை அதிகமாக தூண்டுது, அதனால தான் நமக்கு ஆன்சைட்டி வருது. அப்போ இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இந்த குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா இன்ஃப்ளமேஷனையும் உருவாக்குது, அதே நேரத்தில் இந்த மாதிரி பதட்டத்தையும் டிப்ரெஷனையும் உருவாக்குது. அப்போ இது ரெண்டுமே இந்த கெட்ட பாக்டீரியாவோட ஒரு செயல் தான், அதோட விளைவு தான். இன்ஃப்ளமேஷன்னால் நமக்கு இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் வரது கிடையாது, இந்த பாக்டீரியல் இன்பேலன்ஸ்னால இது ரெண்டுமே நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை சொன்ன உடனடியாக எனக்கு ஆன்சைட்டி இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, டாக்டர் நிறைய மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் பாக்டீரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி நான் தயிர் சாப்பிட போகிறேன் அப்படின்ற முடிவெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அதுக்கு டாக்டர் தான் பதில் சொல்லணும், நான் டாக்டர் கிடையாது. நான் புக் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, அப்பப்போ உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுது, ஒரு பதட்டம் ஏற்படுதுன்னா பெட்டர் உங்களோட பாக்டீரியல் பேலன்ஸை கொண்டு வாங்க, நல்ல உணவு முறைக்கு வாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக அது மாறாது. அடுத்து நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, உடல் பருமனாக இருக்கிறது. இதுக்கு காரணம் நம்ம கிடையாது, நம்ம வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா தான்.
சொன்ன உடனே சந்தோஷமாக இருக்குல்ல. நீங்கள் என்ன தான் கம்மியாக சாப்பிட்டாலும் நீங்கள் ஒபிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நீங்கள் சில உணவை சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் வயிற்றில் இருக்கிற பாக்டீரியா அதை சாப்பிடு அப்படின்னு உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி நம்மளோட கட்டில் இருக்கிற பாக்டீரியானால தான் அதிகமாக வருது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் இந்நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, நம்ம எவ்வளவு கேலரி சாப்பிட்றோமோ அவ்வளவு கேலரியை பேர்ன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது நம்ம உடம்புல ஃபேட்டாக மாறிடும். நான் நிறைய சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன் அப்படின்றத இன்ஸ்டாகிராம் ரீலில் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப புதிய விஷயமா இருந்திருக்கும். அதை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ண போகிறோம். உண்மை தான் இது பொய்ன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. இது தெர்மோடைனாமிக்ஸ். நான் எப்போ அதிகமான எனர்ஜியை உள்ளே கொடுக்குறேனோ அந்த எனர்ஜியை ஒன்று வெளியே விரயமாக்கி ஆகணும், இல்லைனா உள்ளேயே சேர்ந்து தான் இருக்கும். இந்த எனர்ஜியை நம்மளால் அழிக்க முடியாது. அப்போ அதிகமாக சாப்பிட்டா நான் குண்டாவன்றது ரொம்ப சாதாரண விஷயந்தான். ஆனால் இங்கே மேட்டர், நான் ஏன் அதிகமாக சாப்பிட்றேன், நான் என்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, என்கிட்ட வில் பவர் இல்லை, நான் டிசிப்ளினான ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது. நான் எதனால் அதிகமாக சாப்பிட்றேன்? அதிகமாக சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த கட் பாக்டீரியா வேறு விதத்துலையும் நம்மளை உடல் பருமன் இருக்கக்கூடிய நபராக மாற்றும். அது என்ன தெரியுமா? நான் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எவ்வளவு சக்தியை நான் உறிஞ்சிக்கிறேன் அப்படின்றது என்னோடய கட் பாக்டீரியா பொறுத்து தான் அமையும். நான் ஒரே அளவு உணவை சாப்பிட முடியும், அதாவது நீங்களும் நானும் ஒரே அளவு உணவை சாப்பிட முடியும். என்னோட கட் பாக்டீரியா அதுலேருந்து அதிகமான சக்தியை உறிஞ்சி எடுத்துது அப்படின்னா நான் உடல் பருமனோடு இருக்கக்கூடிய நபராக ஆகிடுவேன். இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு எலிக்கிட்டேருந்து அதோட வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாவை எடுக்கிறாங்க. ரொம்ப ஒல்லியாகவே இருக்கக்கூடிய ஒரு எலிக்கு அதை செலுத்துகிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அது எப்படி சாப்பிட்டதோ அதே மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அது குண்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற சில பாக்டீரியா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். அதனால் நான் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அதுலேருந்து எல்லா சக்தியும் உறிஞ்சி எடுக்கும். அப்போ என் உடம்புல நான் கொஞ்சமாக சாப்பிட்டாலே நிறைய சக்தி இருக்கிறதுனால நான் அதை விரயம் பண்ணியாகணும், இல்லைனா நான் குண்டாகிட்டே போவேன். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆதி காலத்தில் நிறைய பஞ்சம் வரும், அப்போல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு உயிரை காப்பாற்றுறதா இருந்துச்சு. ஆனால் இன்னிய சூழலில் அது நம்மளை உடல் பருமன் இருக்கக்கூடிய நபராக மாற்றிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, நான் முதல்ல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். நான் ஏன் நிறைய உணவை சாப்பிட்றேன்? முக்கியமாக நான் ஏன் அதிக கேலரி இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்றேன்? ஒரு சிப்ஸாக இருக்கட்டும், ஃப்ரைடு ஃபுட்டாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், இதை ஏன் நான் அதிகமாக சாப்பிட்றேன்? இதெல்லாம் வேணான்னு எடுத்து ஒதுக்கவே முடியறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த உணவை சாப்பிட்றீங்களோ அது சார்ந்த பாக்டீரியா உடம்புல அதிகமாக வளரும். உங்கள் உடம்புல எந்த பாக்டீரியா இருக்கோ அதுக்கு எந்த உணவு பிடிக்குமோ அதை உங்களை சாப்பிட சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். நான் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றேன்னா சர்க்கரையை பயன்படுத்திக்கக்கூடிய பாக்டீரியா என் உடம்புல அதிகமாக வளர்ந்துடும். எப்போ சர்க்கரையை பயன்படுத்திக்கக்கூடிய பாக்டீரியா உடம்புல அதிகமாக வளர்ந்துருச்சோ அது சர்க்கரையை சாப்பிடுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், உங்கள் எமோஷனை மாற்றி. அதனால தான் சர்க்கரையை கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நீங்கள் சர்க்கரையே சாப்பிடாமல் இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே அதை பார்த்தா உங்களுக்கு டெம்ப்ட் ஆகாது அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மூணாவது காரணம் இருக்குது. நம்ம உடம்புல எப்போ கெட்ட பாக்டீரியா அதிகமாக இருக்கோ அது நம்ம ஹார்மோனில் நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். முக்கியமாக கிரெலின், லிப்டின்னு 2 ஹார்மோன் இருக்குது. இந்த கிரெலின் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணணும்னா பசியை தூண்டும். இன்னொரு ஹார்மோன் போரும், சாப்பிட்டது போரும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லும். இந்த பாக்டீரியல் இம்பேலன்ஸ் இதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுனால பசி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். போர் ஒன்று வயிறு சொல்லவே சொல்லாது, நிறைய சாப்பிட்ருவீங்க, குண்டாகவும் ஆகிடுவீங்க. இப்போ இதை சரி செய்யணுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். முதல்ல நல்ல பாக்டீரியாவை அதிகமாக வளர்த்துடுங்க, நல்ல ஃபைபர் சாப்பிடுங்க. அதே தான் திரும்ப சொல்ல போகிறேன். ரெண்டாவது, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் நல்ல சாப்பாடை சாப்பிட்றேன் அப்படின்னா என் உடம்புல இருக்கிற ஹியூமன் செல் கூட சீக்கிரமாக மாறுறதை நம்மளால் கவனிக்க முடியும். ஆனால் இந்த பாக்டீரியல் இம்பேலன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் குணமடையாது. அதுக்கு சில வாரங்கள்லேருந்து மாதம் கூட ஆகலாம். அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மூணாவது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்டாக இருந்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அதில் ஒரு யூஸும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க, நல்ல சாப்பாடையும் சாப்பிடுங்க. ஃபைனலாக இந்த புத்தகத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்மளோட குடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சாப்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். சாப்பாட்டில் நம்ம என்னெல்லாம் சாப்பிட போகிறோம்? நிறைய விதமான காய்கறிகள் சாப்பிட போகிறோம். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம ஒரு தவறான மனநிலையில் இருக்கோம். சாப்பாடுனா நியூட்ரிஷன் மட்டும்தான் நினைக்கிறோம். அதாவது விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும், ஃபேட் வேணும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே பேக்கேஜ் ஃபுட்டில் கிடைக்குது. ஒரு ப்ரெட்டில் என்ன இருக்குன்னே தெரியாமல் ஏதோ அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணிவிட்டு கடைசியில் உனக்கு விட்டமின் தானே வேணும் இந்தா அப்படின்னு அதில் போட்டு கொடுத்தா அது நமக்கு பத்தாது. நம்ம சாப்பாடுன்றது ஜஸ்ட் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரம்.
அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக 2 விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று நிறைய ஃபைபர் சாப்பிடணும், இன்னொன்று ஃபெர்மெண்டட் ஃபுட் சாப்பிடணும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், வாய் விட்டு சிரிங்க, நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிச்சிருங்க. தேவையில்லாமல் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்காதீங்க. உங்கள் டாக்டர் சொன்னால் மட்டும்தான் எடுத்துக்கணும், டாக்டர் சொல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் டாக்டர் எவ்வளவு நாளுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறாரோ அவ்வளவு நாளுக்கு எடுத்துக்கணும். சும்மா நீங்களாகவே ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கையாளாதீங்க. நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான இடத்துக்கு போங்க, நிறைய காடுகளுக்கு போங்க, சுற்றி பாருங்கள், அங்கே நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றின ஒரு அவேர்னஸை நீங்கள் வளர்த்துக்கணும். முக்கியமாக சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து எனக்கு உண்மையாக பசிக்குதா அப்படின்ற ஃபஸ்ட் கேள்வியை கேட்டுருங்க. பசிக்காமல் தேவையில்லாமல் சாப்பிடாதீங்க. 2வது, எப்படி தொடர்ந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் மைண்டுக்கும் கட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபீலிங்கை தொடர்ந்து நோட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வேணும்னா நோட் கூட பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் என் மூடு சரியில்லைன்னு தோணிக்கிட்டே இருந்தால் சந்தேகப்பட்டுட்டு இருக்காதீங்க. அந்த உணவை ஒரு மாதத்துக்கு சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். மூடு பெட்டரானதுன்னா அந்த உணவை அதுக்கப்புறம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படிலாம் ஆகலை அப்படின்னா வேறு என்ன பிரச்சனைன்றதை செக் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பெஸ்ட், இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போயிட்டீங்க, ரொம்ப உங்களுக்கு சீரியஸான மூட் ஸ்விங் வருது, சீரியஸான கட் டிசீஸ் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும். இந்த ஐபிஎஸ், ஐபிடின்ற டிசீஸ் பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லலை. முக்கியமான காரணம் என்னென்னா, இதெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன். இந்த மெடிக்கல் கண்டிஷனை நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ஒன்றும் கற்றுக்கவும் முடியாது. நான் இப்போ சொல்கிறதுனால அது உங்களுக்கு பெட்டராகவும் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் பெட்டர் ஒரு டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணணும். ஒரு நல்ல டாக்டரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவரோட ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. இல்லை அது குடல் பற்றின நிறைய நாலேஜை நிறைய டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். டாக்டர் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார், தொடர்ந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருப்பார். இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் செய்ய போகிறது இல்லை. ஆனால் தினமும் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டு போகிறார்ல, அது கொஞ்சமாக ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஃபைபர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்தும், ஒரு ரிமைண்டராக அவர் ஆக்ட் பண்ணுவார். அவர் இப்போ எங்கே டாக்டராக இருக்கார், அவர் காமெடி ஷோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அப்பயும் நம்ம வயிறு குலுங்க தான் சிரிக்கிறோம். அப்பயும் அவரோட ஃபோக்கஸ் வயிற்றுலேயே தான் இருக்குது. ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு கேள்வி. அவரோட சொல்ல நிறைய பேர் சிரிக்கிறாங்க. காசு கொடுத்து கூட்டின்னு போகிறாரா அப்படின்னு தெரில. ஒரு வரை தெரிஞ்சால் அவரை டேக் பண்ணி விடுங்க. நான் பார்ட் டைமில் ஏதாவது அவர்கிட்ட ஜாப் கிடச்சா சேர்ந்துக்கிறேன், பாக்கெட் மணிக்காகும். சும்மா காமெடிக்கு சொன்னேன், உடனடியாக டேக் பண்ணிடாதீங்க. அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், நம்ம தொல்லை பண்ண வேணாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் பற்றின பல குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக டிட்டோவை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க பல குழப்பங்களை உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க. 30 நிமிட ஃப்ரீ காலை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.